Hello guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏர்ட்ராப் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் டாபிக் தான் வந்து நம்ம கிரிப்டோ இதில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்த ஏஆர்பி காயின் ஏர்ட்ராப் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு $1000 $25,000 வரைக்கும் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிலருக்குலாம் வந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏர்ட்ராப் தான் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதனால ஒரு டாபிக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா Zksync. ஸோ இந்த Zksync Airdrop பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஏர்ட்ராப்பும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன் பை ஒன்னாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மிக முக்கியமான ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஏர்ட்ராப், ஏஆர்பியை விடவும் அதிக ஃபண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப். ஸோ பெருசாக ரிவார்டும் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்ட்ராப்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் கூட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெட்டாமாஸ்க் வாலெட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிரிப்டோ ஃபண்டெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு மெட்டாமாஸ்க் வாலெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலெட்டில் இந்த ஏர்ட்ராப்லாம் வந்து பண்ணாதீங்க. ரீசன் என்னென்னா, இந்த ஏர்ட்ராப் நம்ம நிறைய ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது 1-2 ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து எதுவும் பக் இருக்கலாம், ஆர் வந்து ஏதாச்சும் வகையில் ஹேக் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருந்துன்னா என்ன நடக்கலாம்னா, நம்ம அந்த ஃபண்டு ஓனாக நம்ம பர்சனலாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்க ஃபண்டுலாம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்றைக்குமே ஏர்ட்ராப்பில் கலந்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரூல் தனியாக அதுக்குன்னு ஒரு வேலெட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து பிசியில் வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க்கை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, எத்தீரியம் வந்து நமக்கு தேவை. ஸோ ஏதாச்சும் நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ இப்படி தான் இருக்கும் உங்களோட வேலெட். ஸோ இதில் 00 எத்தீரியம்னு காமிக்கும். ஸோ எந்தாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் எத்தீரியம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு $30-40 அட்லீஸ்ட் ஒரு $50 வச்சு பண்ணுறது வந்து ஒரு நல்லா வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எத்தீரியத்துக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ இந்த ஏர்ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நார்மலாக உள்ள ஏர்ட்ராப் மாதிரி கிடையாது. அதாவது நிறைய பேரை ரெஃபர் பண்ணணும், ஆர் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அப்படிப்பட்டலாம் ஏர்ட்ராப்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு $10-20 வந்து ஸ்பெண்ட் பண்ணியே தான் தீரணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்ட்ராப்லாம் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு எத்தீரியம் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு $50 பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கு மேலே உங்களால் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா வாங்க ஏர்ட்ராப்புக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட Zksync அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கணும். இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். சரியா? வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் இந்த லிங்க்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஷோன் ஆகும். ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டாப் அப் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த டாப் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டாப் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பிரிட்ஜஸ் அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. அந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் ஷோன் ஆகும். ஃபீஸ் வந்து பாருங்கள், இதுக்கு வந்து $2 வரைக்கும் ஃபீஸ் வந்து போகும் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் Zksync இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் வந்து சைடில் ரைட் சைடு வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலெட்னா ஒன்றும் இல்லை, மெட்டாமாஸ்க் வேலெட். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கனெக்ட்னு கிளிக் பண்ணாலே உங்களோட வேலெட் வந்து சைன்இன் கேட்கும். சைன்இன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும். டாப் அப்னா ஒன்றும் இல்லை, எத்தீரியத்தை வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் அமௌண்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஏர்ட்ராப்லாம் கிளைம் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கேஸ் ஃபீ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ எப்போ பண்ணாலுமே கொஞ்சம் அமௌண்ட் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். சரியா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்னொரு டெபாசிட் வந்து சும்மா வந்து பண்ணி காமிக்கிறேன். 0.02 சூஸ் பண்ணிக்கிட்டு 0.03 சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு டாப் அப் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி சைன்இன் கேட்கும். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த எத்தீரியம் வந்து டாப் அப் வந்து ஆகிடும்.
ஓகே, ஒன்ஸ் டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாப் அப் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து முடிச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஆர்பிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். எதுலேருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் தான் நம்ம வாலெட்டில் இருக்குது. ஸோ எத்தீரியம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. 0.02 கொடுக்குறேன். 0.2 கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜிங்க் லைட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த காயின் வந்து நம்ம சூஸ் பண்ணி எத்தீரியத்திலிருந்து இந்த காயினை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபீஸ் போகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபீஸும் காமிக்கிறாங்க. 0.0013 எத்தீரியம். ஸோ இதே வந்து கொடுத்துக்கோங்க. இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கும் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் வரைக்கும் டைம் வந்து எடுத்து தான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப். ஸோ அந்த ஸ்வாப் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ் வெப்சைட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கனெக்ட் வாலெட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கனெக்ட் வாலெட்டை கொடுத்து மெட்டாமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எத்தீரியம் ஜஸ்ட் வந்து ஒரு பை பண்ணிவிட்டு செல் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் நான் இப்போ காமிக்கலை அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து எனக்கு வந்து ஒழுங்காக வியூ ஆகலை. மேபி எதுவும் பக் இருக்கலாம், ஆர் என்னோடய ப்ரௌசரில் எதுவும் ப்ராப்ளமானு தெரியலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒழுங்காக ஓப்பன் ஆச்சுன்னா இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸ்வாப்னா ஒன்றும் இல்லை, எத்தீரியம் இப்போ 1749 இருக்கா. ஸோ இது மார்க்கெட் ப்ரைஸை வச்சு ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி வாங்கினதை செல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நடக்கணும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NFT அப்படின்னு இருக்கும். இந்த NFTயை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு என்ன பண்ணோம் கேட்கும் அப்படின்னா, மின்ட் NFT இந்த மாதிரி கேட்கும். அதாவது NFT வந்து ஒரு மின் பண்ண வந்து சொல்லும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CIDன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கேட்டிருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு மின் பண்ணால் மட்டும்தான் NFT வந்து மின் ஆகும். ஸோ அப்போ இந்த அட்ரஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து போனோம். ஸோ அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, ஸோ pinata.cloud. ஸோ இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கேட்கும். ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதும் சிம்பிள் தான். க்ரியேட் பண்ணதும் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைல்ஸுக்குள்ளே போங்க. ஜஸ்ட் ஆட் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் போகும். ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு இமேஜ் உங்கள் பிசியில் கிடக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிஐடி இந்த ஐடி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். என்ன இருக்குது பாருங்கள், கண்டென்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஒரு ஐடி இருக்குல்ல. ஸோ இந்த ஐடி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஐடி இதில் வரும். ஸோ இந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 2 இருக்குது. சரியா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் தான் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடணும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது. ஸோ இது இப்போ ஆட் பண்ணது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு மின்ட் NFT கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க. இதுக்கும் ஒரு ஸ்மால் ஃபீஸ் வந்து போகும். ஸோ ஒன்ஸ் வந்து மின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்புக்கான எல்லாமே நம்ம வந்து பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் இந்த ஏர்ட்ராப்புக்கானது. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த ஏஆர்பி ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சிலருக்கு வந்து 200 காயின் 300 காயின் கிடச்சிருக்கும், சிலருக்கு 1000 கிடச்சிருக்கும், சிலருக்கு 10,000 20,000 இந்த மாதிரிலாம் நிறைய காயின்ஸ்லாம் வந்து ஏன் டிஃபர் ஆகி கிடைக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து நிறைய வால்யூம் மேக் பண்ணுறாங்களோ, நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ, அடிஷ்னலாக அவங்களோட டெஸ்ட்நெட் வெப்சைட்டு அதே மாதிரி அவங்க புதுசாக பண்ணுற வெப்சைட்லலாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக அமௌண்ட் கிடைக்கும். சரியா, இதுதான் வந்து ஏர்ட்ராப்புக்கான பேசிக் ப்ரொசீஜர். இந்த 4 ஸ்டெப்புமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம இனி அடுத்து பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CREW இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போய் என்ன பண்ணணும்னா ஒரு சில டாஸ்க்குனால் என்ன அப்படின்னா, இதை ஆக்சுவலி நான்
முடிச்சிட்டேன். இதில் நிறைய டாஸ்க் இருக்கும். அதாவது ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் போய் லைக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்டு மாதிரி ஆட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் டாஸ்க் தான். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா GitHub அக்கௌண்ட் வந்து வேணும். ஸோ GitHub அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போய் பாருங்கள். ஸோ GitHubன்னு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, மெயில் ஐடி, உங்களோட நேம், இந்த இதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிப்பு மாதிரி டொனேஷன் வந்து பண்ணணும். ஸோ டொனேஷனும் வந்து நம்மளோட மெட்டாமாஸ்க் வேலெட்லேருந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ரிவார்டுக்காக பண்ணக்கூடிய டாஸ்க். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் கார்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் கார்ட் கொடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் போய் செக் அவுட் கிராண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் டொனேட் பண்ணிக்கலாம். ஸ்மால் அமௌண்ட் ஒரு $1 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணுறது பண்ணாலே எனஃப் தான். ஆனால் வந்து இந்த டாஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட் ஆனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.001 இந்த எத்தீரியம் வந்து கொடுக்குறேன். ஸோ எத்தீரியம் கிளிக் பண்ணிக்கிட்டு இதுலேயே வந்து நீங்கள் அதே அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $1.5 அந்த அளவுக்கு அமௌண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் வந்து இதில் டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா Zksync செக்அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதை வந்து செக் பண்ணி ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தீரியம் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லலாம். எத்தீரியம் வாலெட்னா ஒன்றும் இல்லை, மெட்டாமாஸ்க் தான். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்லேருந்து ஒரு டொனேஷன் வந்து இங்கே வந்து போகும். ஓகே, 0.01 டொனேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டொனேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இந்த கிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். சரியா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃபாசெட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசெட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து அடிஷ்னல் டாஸ்க்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போய்கிட்டு ஃபாசெட் அப்படின்னு வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ரிக்வெஸ்ட் ஃபண்ட் ஃப்ரம் ஃபாசெட் அப்படின்னு வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா ட்விட்டருக்குள்ளே போய் ஒரு போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போடும். சரியா? நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது 24 ஹவர்ஸுக்கு ஒரு கதை வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆனதும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட்டில் இதே மாதிரி ஒரு ஃபாசெட் ஃபண்ட், அதாவது இது வந்து டெஸ்ட்நெட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபண்ட் வந்து ஆட் ஆகும். பண்ணிக்கணும் அப்படின்னா பிரிட்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயும் போய் நம்ம ஒரு சில ஆப்ஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எத்தீரியம் இருக்கும். பேலன்ஸ் வந்து இப்போ என்ன 0.04ன்னு காமிக்குது. ஆனால் நீங்கள் புதுசாக வரும்போது 0.0ன்னு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்குன்னு ஒரு ஃபாசெட் வெப்சைட் இருக்குது. ஸோ இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபாசெட் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெட்டாமாஸ்க் டெஸ்ட்நெட் லிங்க் எடுக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த செட்டிங் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷனில் போய் செட்டிங் போய் அட்வான்ஸில் போங்க. அட்வான்ஸில் போய் டெஸ்ட்நெட்டை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இருக்கும் டெஸ்ட்நெட்டை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து எனபிள் பண்ணிவிட்டு இதில் போய் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கார்லி டெஸ்ட்நெட் சம்திங். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சென்ட் மீ எத்தீரியம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தீரியம் வந்து இங்கேருந்து ஃபாசெட் ஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. இந்த ஃபாசெட் கிளைம் பண்ணுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து இந்த இதில் க்ரியேட் பண்ணால் தான் இந்த டிக் ஆப்ஷன் வந்து இதில் எனபிள் ஆகும். எனபிள் பண்ண பிறகு நீங்கள் ஐஎம் ரோபோட் கொடுத்து இந்த ஃபண்ட் வந்து
கிளைம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் தான். இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி விட்ரா, பிரிட்ஜு, ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த டெஸ்ட் டோக்கனை வச்சு ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தாண்டியும் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் ஒர்க் ஆகிற ஒரு சில வெப்சைட் மட்டும் தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். மேபி தேவைப்பட்டுச்சுன்னா ஃபியூச்சரில் கூட வந்து வீடியோஸ் போடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.